ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சித்தூர் அருகே பெனமூர் புலிகுண்டில் அமைந்துள்ள புலிகுண்டேஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இக்கோவிலுக்கு வர நாங்கள் வேலூர்லேருந்து சித்தூர் வந்து இறங்கணுங்க. சித்தூர்லேருந்து ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பெனமூருன்ற பஸ்ஸு ஏறி புலிகுண்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து இறங்கினோங்க. வந்து இறங்கினவொன்னே எதிர்க்க பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், மிக பிரம்மாண்டமான மலை நம்ம கண்ணுக்கு காட்சி தருங்க. அங்கேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா மலையோட அடிவாரத்துக்கே நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெய் செலுத்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அழகாக ஒரு நமக்கு காட்சி தருவாங்க அந்த மலை. பார்த்தீங்கன்னா இம்மலை பார்த்தீங்கன்னா 1000 அடி ஹைட்டுங்க. அதாவது இரட்டை மலைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மலை பார்த்தீங்கன்னா சிவனாகவும் மற்றொரு மலை பார்வதியாகவும் சொல்கிறாங்க. இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது மனசில் கொஞ்சம் தைரியம் இருந்தால் மட்டும் இந்த மலைக்கு வாங்க. ஏன்னா இது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போகும்போதே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க அந்த மலை. அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா படிக்கட்டு அதெல்லாம் ஏறிட்டு இங்கே வந்தீங்கன்னா மிக அழகாக நம்ம காட்சி தர பாருங்கள். விநாயகர், பெருமாள், அம்மன் மற்றும் பாபா இங்கே காட்சி தராருங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் இந்த இடம் வந்து நீங்கள் உக்காஞ்சிங்கன்னா ஒரு குகைக்குள்ளே வந்து உக்காஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. அந்த அளவுக்கு இயற்கையான காற்று மிக பிரம்மாண்டமாக நமக்கு இங்கே இருக்குங்க. நாங்கள் இந்த 3 பேர் தாங்க நாங்கள் போனோம். இந்த கோவிலை தாண்டி நீங்கள் அடுத்து போகிறோம்னு நினச்சிங்கன்னா இந்த மலையை கொடாஞ்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வழியாக தாங்க போனோம் நம்ம சிவபெருமானை பார்க்க. இந்த வழியில் போகும்போது கொஞ்சம் குறுகலாக தாங்க இருந்துச்சு. வழி பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பிலாம் இல்லாதையே நடந்து போயிருக்காங்க. இப்போ தாங்க இந்த கம்பிலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள். இந்த வழியில் போகும்போது கொஞ்சம் எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நீங்களும் சிவபெருமான் மேலே நம்பிக்கை இருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பாருங்கள். நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குங்க, ட்ரெக்கிங் அனுபவம். பாருங்கள் எப்படி கொடாஞ்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மலைக்கு நடுவில். இம்மலை ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மலையோட அடிவாரத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. அதாவது புலிகுண்டேஸ்வரர் கோயில் இருக்குங்க. அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் இந்த மலை ஏறணும்னு இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்களும் கீழே இருக்கிற புலிகுண்டேஸ்வரர் சிவன் கோயிலில் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இந்த மலை ஏற ஆரம்பித்தாங்க. பாருங்கள் இந்த மலை, இந்த பாதையை நீங்கள் நடந்து வரும்போது தாங்க தெரியும் நம்ம தலை அந்த மலையோடு இடிக்கிற மாதிரி ஒட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த பாதையை நடந்து முடிச்சுட்டு வந்தேன். இந்த கம்பி சுருள் படிக்கட்டு இருக்குங்க. அதாவது சுருள் படிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல இரும்பால். எப்படி செஞ்சுருப்பாங்கன்னே தெரிலங்க. அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க நுட்பமாக. அதாவது இந்த மலை இடுக்கில் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இது பாருங்கள் நீண்ட படிக்கட்டு. இந்த நீண்ட படிக்கட்டு பார்த்திங்கன்னா இந்த குகைக்குள்ளே போகுதுங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்குங்க. இந்த இடம் வரும்போது நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபுல் இருட்டுங்க. ஒரே துளி காற்று கூட வரலங்க. மேலே ஃபுல்லாக வௌவால் சத்தம் வேறு கேட்குதுங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பயந்து ஸ்டன் ஆகியும் நின்ட்டோங்க. சரி போகலாமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா அவ்வளோ இருட்டுங்க. மலை இடுக்கில் சென்டரில் ஒரு கிழிச்சு போகிற மாதிரி தாங்க இருந்தது. ஆனால் ரொம்ப இருட்டாக இருந்தது. கொஞ்சம் ஆக்சிஜனும் கம்மியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் வரவங்க உஷாராக வாங்க காய்ஸ். இந்த வழியில் நீங்கள் போனோன்னா கையில் ஒரு டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைனா ரொம்ப இருட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோயில் நிர்வாகம் இந்த இடத்துல லைட்லாம் போட்டிருக்குங்க. அது எப்போ போடுறாங்க பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பிரதோஷ நாட்களில் போடுறாங்க. ஏன்னா அப்போ தான் பக்தர்கள் அதிகமாக வராங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருட்டில் தாங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் வரவங்க நீங்கள் லைட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு வழியாக நாங்கள் அப்படியே இந்த வழியை இருட்டை தாண்டி ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ தாங்க கொஞ்சம் எங்களுக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. ஏன்னா உள்ளே இருட்டில் வரும்போது மூச்சு விட கூட சிரமமாக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காற்று இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக நாங்களும் வெளியே வந்துட்டோங்க அந்த வழியில். இக்கோவிலின் புராண கதைப்படி உள்ளூர் மக்கள் சொல்வதுபடியும் முன்னொரு காலத்தில் மனிதர்களை வேட்டையாடும் புலி வடிவ அசுரன் இருந்ததாகவும் அந்த அசுரன் இங்கு வரும் மனிதர்களை அச்சுறுத்தி மற்றும் வேட்டையாடுவதாகவும் துன்புறுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க. இதை அறிந்த சிவபெருமான் அந்த அசுரனை இந்த இடத்தில்தான் கொன்று அந்த அசுரனின் தோலை, அதாவது புலித்தோலை தன் இடையில் அணிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இக்கோவிலுக்கு புலிகுண்டு என்று பெயர் பெற்றதுங்க. புலி என்றால் அசுரன், குண்டு என்றால் பாறை அல்லது பெரியகள், இணைந்து தாங்க புலிகுண்டுன்னு ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா பாதையும் கடந்து மேலே வந்துட்டிங்கன்னா நமக்காக சிவபெருமான் இங்கே அழகாக நம்மளுக்கு காட்சி தருவாருங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து மூடி தாங்க வச்சுருக்காங்க.
ஏன்னா இந்த சிவராத்திரி அன்றைக்கும் பிரதோஷத்து அன்றைக்கும் மட்டும்தாங்க மேலே ஓப்பன் பண்ணுறாங்களாம். மற்ற நேரத்தில் நம்ம கீழே இருக்கிற சிவபெருமானை தாங்க கும்பிட்டு முடியும். ஆனால் மேலே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த சிவபெருமானை பார்த்துட்டு போகலாங்க. நீங்கள் மேலே வந்தீங்க பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகன், சிவபெருமான், ஐயப்பன் மற்றும் நவகிரகங்கள் மற்றும் புலிகுண்டேஸ்வரி பார்வதி தேவியை நீங்கள் பார்த்துட்டு போகலாங்க. இங்கே பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. இவர் அப்படியே பார்த்துட்டு நம்ம அந்த பார்வதி மலைக்கு செல்லலாங்க. இந்த பார்வதி மலைக்கு செல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பால் ஆன பாலம் வச்சுருக்காங்க. அந்த இரும்பால் ஆன பாலத்துலேருந்து நீங்கள் கடந்து நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா பார்வதி மலையை பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், அந்த இரும்பு பாலம் இது தாங்க. இந்த இரும்பு பாலத்தை பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோங்க. ஏன்னா அந்த இரும்பு பாலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா 1000 அடி கீழே இருக்குங்க. அந்த இருந்தாலுமே நாங்கள் இந்த இரும்பு பாலத்தை அப்படியே அழகாக அது பாருங்கள் கிராஸ் பண்ண பாருங்கள். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. மேலும் இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி அறிந்து கொள்ள மற்றும் கோயில்களோட வரலாறை தெரிந்து கொள்ள டிஎன் பக்தி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் கைஸ். தேங்க்யூ கைஸ்.